My name is what? My name is பாத்தீங்க மெடிசன் பத்திலாம் போடுவீங்க. ஓகே கேட்ஸ் தேங்க் யூ ப்ரோ. ஒர்க் அவுட் பண்ண சொல்லிலாம் போடுவீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. நான் சொன்னேன்ல அவரா வந்தாரு, நம்மள யூடியூப்ல தெரியும்னு சொன்னாரு. இதுதான் சூப்பர். இங்கே கார்ஸ் இருக்கு. நான் 90s. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்லேண்ட் அப்படின்னா ஜஸ்டிஸ் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட். இன்றைக்கி நான் போகிறேன். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா February 23, 2024. ஸோ என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன மாதிரி இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக பொறுமையாக வீடியோஸ் மேக் பண்ணுற ஒரு vlogger மாதிரியே. ஆல்ரெடி vlogger தான், பட் இந்த தடவை நீங்கள் பார்த்து ரசிக்கிற மாதிரி ப்ரொஃபஷ்னலாக மேக் பண்ணுறேன். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த தடவை வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி மூடி திறக்கும் போது பல்லாவரம் வருவேன். அண்ணக்கா அசும் அபுக்கா உசும் பல்லாவரம் வந்துடு சீசே. கடைசியாக நான் பல்லாவரம் வந்துட்டேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக வீடியோ அது மற்ற எங்கள் யூடியூபர் மாதிரி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் எங்கே இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். அந்த பக்கம் ஏர்போர்ட்டு, இந்த பக்கம் பிரிட்ஜு. இதில் ஒன்றோட ஒரு சேட் நியூஸ் என்னென்னா, இந்த பிரிட்ஜை இந்த ஃப்ரைடே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்குதா, அதுவும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த மார்க்கெட் போடுறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஃபிட் இருக்குது. இங்கே விற்கக்கூடிய சேல்ஸ் பண்ணுற பொருட்கள்லாம் வேலை ரொம்ப அதிகம் வெளியே வாங்கினா, பட் இங்கே கம்மி. அது அங்கே புரிய மாட்டேங்குது. ஸோ நான் ஒவ்வொரு வீடியோஸாக பொறுமையாக காட்டுறேன். அந்த பிரிட்ஜ் அங்கே இருக்கா, எல்லோரும் பார்க்கிங் இங்கே இந்த பக்கம் பண்ணுவாங்க. பார்க்கிங் தெரியுதா, பார்க்கிங் ஃப்ரீ தான். உள்ளே போகணுன்னா தான் அங்கே ஏதாவது வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். யார் இந்த அளவுக்கு தெளிவாக காட்ட மாட்டாங்க. அந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துருக்காரா, இங்கேருந்து இங்கே. சரி, அப்படியே நம்ம போகலாம். தெரியுதா? ஸோ இங்கே தான் பார்க்கிங். நான் பொருள் வாங்க போது உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன். நான் இப்போ வந்துக்கிற டைமிங் எத்தனை தெரியுமா? சரியாக 10:30க்கு வந்திருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்நாக்ஸும் விற்பாங்க. தெரியுதா? ரொம்ப பக்கம் நான் போல். இங்கே ஏதோ வச்சுருக்காங்க. என்னது பக்கத்தில் போய் பார்த்தோன்னா தெரியும். வாட்சஸ். பட் எனக்கு வாட்சஸ்லாம் இன்ட்ரெஸ்ட். அதில் சைடில் இருக்குது. பவர் பேங்க் அடாப்டர் பார்த்தீங்களா? அதில் மோஸ்ட்லி சில இது ஒர்க் ஆகும். கேமரா இருக்கு, பைனாகுலர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஷூஸ் ஒவ்வொன்றா இறக்குறாங்க. ஷூஸ் இப்போ தான் இறக்குறாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பர்ஃபெக்ட் ஆகிடும். லெதர் பேக் பார்த்தீங்களா? லெதர் பேக் எவ்வளோ? 950. ஓகே. ஷூஸ் கலெக்ஷன் இருக்குப்பா. இதுக்கு தான் நம்ம போயிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் வரலாம். ஓகே, நம்ம போயிட்டு ரவுண்ட்ஸ் வந்தால் தான் தெரியும். நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம். அங்கே ஷீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? மாற்றுங்க. ஷூஸ் எவ்வளோன்னு கேட்டு வாங்கலாமா? கேட்டு வாங்கிட்டா போகுது. எவ்வளோ இருக்குன்னு தெரியல. 300 250 சொல்லுவாங்கல்ல ஷூஸோட விலை கேட்கலாமா? ஷூஸ்லாம் எவ்வளோண்ணா? ஷூலாம் எல்லாமே 300. எது எடுத்தாலும் ஆமாம் இருக்கு, எனக்கு தெரியும்.
எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஷூஸ் வாங்கிட்டோன்னா எல்லாம் முடிஞ்சிருமே. நானே அப்படி தான் வாங்கினேன், ஃபேன்ஸியாக தான் வாங்கினேன். போயிட்டு வரும்போது வாங்கலாம். சார் 300 ரூபா சார், 300 போயிட்டு வரும்போது கன்ஃபார்ம் ஷூ வாங்கிடுவோம். இங்கே அதோட கம்மியாக இருக்கும். ஷூஸ்லாம் எவ்வளோண்ணா? எது வேணும்? 450 ரூபா போட்டு பாருங்க. செமையாக இருக்கு. இங்கே வந்ததுக்குண்ணா பென்டன் வச்சுருக்கா. நான் இந்த அளவுக்கு பொறுமையாக எனக்கு இப்போ என்றைக்குமே வீடியோ எடுத்ததில்லை. பட் இப்போ சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, பொறுமையாக வீடியோஸ் எடுக்கிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் போகிறதுக்கே லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சத்தியமாக கன்ஃபார்ம். எங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் விலை அதிகம் கொஞ்சம். இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஜூஸ் கொடுக்கலாம், கொஞ்சம் கரும்பு ஜூஸ். கரும்பு ஜூஸ் எவ்வளோண்ணா? ஆனால் பே பண்ணுறேன். ஸோ வந்ததுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் கொடுங்க. உங்களுக்கு ஒன்று காட்டணும். இந்த சில மெக்கானிக்ஸ் இருக்குது. மெக்கானிக்ஸ் தான் வண்டிக்கு வேண்டிய மெக்கானிக்ஸ்லாம் இந்த பக்கம் இருக்கு. அவங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஏதாச்சும் நானும் வாங்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவைப்படும், என்ன தேவைப்படும் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் தெளிவாக காட்டுறேன் இந்த தடவை. ஓகே, 100 ரூபாய் வாட்ச். இவ்வளோ மட்டும் நல்லா இருக்கு. நமக்கு வேண்டிய கேமரா பார்ட்ஸ் இருந்தாலும் இருக்கலாம். கொஞ்சம் தேடி தான் எடுக்கணும் நம்ம. சார் இப்போ உங்களுக்கு வேறு இந்த பிளேஸோட நான் அந்த ஸ்டார்டிங்கு லாங் வியூஸில் காட்டுறேன். எப்படி லாங் வியூ செருப்பு காட்டுவா. பட் எனக்கு செருப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் செருப்பு. அந்த வகை செருப்புலாம் நல்லா தான் இருக்குது. பட் சைஸ் பெருசாக இருக்கு. நம்ம
இதை வந்து நம்ம போட்டோம் செக் பண்ணுங்க. சரி, என்ன மேட்டு? நம்ம கேமரா ஸ்டாண்ட் ஏதாவது வாங்கலாமா? பார்த்தீங்க மெடிசன் பற்றிலாம் போடுவீங்க. ஓகே ஓகே. கேட்ஸா? தேங்க்யூ ப்ரோ. ஒர்க் அவுட் பண்ண சொல்லிலாம் போடுவீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. நான் சொன்னேன்ல, அவரா வந்தாரு, நம்மள யூடியூப்ல தெரியும்னு சொன்னாரு. இதுதான் சூப்பர். இங்கே கார்ஸ் இருக்கு. நான் 90s கிட்ஸ், ஓகேவா? அதால எனக்கு கார்லாம் பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. காரை வாங்கினாலும் வாங்கிடுவேன். ஓகே ஓகே. ஐலைனர் இருக்கு, அதாச்சும் நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல, வீடியோ எடு. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய தண்டத்துக்கு வீடியோஸ் எடுக்கிறேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டணும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டானால் நீங்கள் ஃபுல்லாக நான் சுத்தத்தில் ரெக்கார்ட் ஆகும் பொழுது ஒவ்வொரு இதான உங்களுக்கு காட்டணும். சக்கரமே இல்லை 50 ரூபாய் வாங்கி என்ன பண்ணுறது? இதெல்லாம் 20 ரூபா பொம்மைப்பா. 20 ரூபாய். எனக்கு வேண்டியது எதுவும் இல்லை. நம்ம அடுத்தது பார்க்கலாமா? பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா டூப்ளிகேட் ஐட்டம். இங்கே வாங்கிறதுக்கு வாங்கிறதே இருக்கலாம். இங்கே வந்ததுக்கு ஒரு பேக் நான் வாங்கிட்டேன். வேறு பேக் இருக்கான்னு தெரியல, நான் பார்க்குறேன். ஒன்று என்ன ஒரு மேட்டர்னா, எல்லாம் கடுப்பில் உட்காந்துருக்காங்க. எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்களா, அதால் சில பேர் வந்து லைட்டாக மூச்சு காட்டினாங்க. அவங்களாம் செகண்ட்ஸு ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் நமக்கு வேணாம். இந்த பக்கம் செருப்பு செய்த நம்ம மூச்சு. அப்போ நம்மள செருப்பு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் தெரில என்ன வாங்க. என்ன ரொம்ப காலியாக இருக்குது. நம்ம சீக்கிரமாக வந்துட்டோமான்னு எனக்கு தெரில. ரொம்ப காலியாக இருக்குது. என்ன இப்போ தான் கடையை போடுறாங்க. மேபி நம்ம போயிட்டு வரப்போது இருக்குன்னு நினைக்கிறோம். இருக்கட்டும், நமக்கு வேண்டிய பொருளை வாங்கியாச்சு. தயவு செஞ்சு நீங்கள் வீடியோஸ் பண்ண வரீங்க தெரியுமா? வீடியோ பண்ண வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ஏதாவது பொருள் வாங்கிட்டு போங்க. நீங்கள் வீடியோ பண்ணிட்டு வேணும் எதுவுமே வாங்கலைன்னா அப்படி தான் காண்டாவாங்க. எல்லாம் வந்தீங்கன்னா பொருள் வாங்குங்க. இங்கே பாருங்க, இந்த கம்பெனிஸ்லாம் இருக்கா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை வெளியில் அதிகம், ஆனால் இங்கே கம்மி. ஃபுல் செட்டோடு இருக்கு. ஆமாம் ஆமாம். நம்ம வாங்க மாட்டோம். கன்ஃபார்ம் நான் வாங்க மாட்டேன். கற்பனை 3 மணி 100 பாரு. பெரிய கற்பனை 2 மணி 100 பாரு. பெரிய கற்பனை 2 மணி 100 பாரு. 3 செடி எடுத்து 100 பாரு. 3 செடி எடுத்து 100 பாரு. பாக்கிட்ட 2 செடி 150 பாரு. பாக்கிட்ட 2 செடி 150 பாரு. 3 செடி எடுத்து 100. 3 செடி எடுத்து 100 பாரு. எல்லாமே இருக்கும். பாருங்க.
150 வருது அவங்க அமேசான் வாயை கட்டி வச்சிருந்தேன் செக் பண்ண முடியுமா? செக் பண்ண முடியுங்களா? ஸோ இப்போ நான் ஜிப்பு வாங்க வந்திருக்கேன். ஓகேண்ணா ஓகேண்ணா. எவ்வளோண்ணா? ஓகே சூப்பர். இதை தான் எதிர்பார்த்தேன். மாடல் இதுதான் ரியல்மி 7 MI Note 5 ரியல்மி 7 விவோ எல்லாமே ரியல்மி தான். வந்ததுக்கு அந்த ஜூஸ் கொஞ்சம் குடிக்கலாம். தலை கேராக இருக்குது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட அந்த மிஷின் இருக்குது வீட்டில். நாட் இன்ட்ரெஸ்ட். பே பண்ணிட்டோம் ப்ரோ. இன்னைக்கு இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு யாருன்னே தெரியாது. வந்து உங்களை யூடியூப்பில் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே அந்த வைப்ஸோடய வந்துட்டு இருந்தேன். திடீர்னு சில பேர் அந்த வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே டல் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா பாருங்கள். என்கிட்ட 200 ஏமாத்தின வீடியோ தான் இது. ஜிபே ஒர்க் ஆல்னு பேடிஎம் யூஸ் பண்ண பேடிஎம் அவங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு 200 ஏமாற்றிட்டாங்க. அந்த வீடியோ பாருங்க. நம்பர் போடணும். அதுக்கு தான் இது நல்லா குவாலிட்டியாகும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வாங்கினேன். 4 பக்கமும் விரிகிற மாதிரி இருந்துச்சு. அதான் இந்த லைட் வாங்கினேன். 200 rupees. ஏன் ஃபோன் நம்பரா? கஷ்டம்ண்ணா. க்ளோஸ் பண்ணிட்டேன் விண்டோவை. 99 ஜிபேவா? இந்தாங்க. க்ளோஸ் ஆயிடுச்சா? அக்கௌண்ட்ல போய் வராதுப்பா. சொல்றது புரிஞ்சுங்கப்பா. நான் தான் கூகுள் பே தான் கேட்டேன். கூகுள் பே தான் அவர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதான் கூகுள் பே 200 போயிடுச்சு. கூகுள் பே நான் கேட்டேன்ல. கூகுள் பே போட்டால் அதில் போகல. அதாவது அதுக்காக தான் நீ போலன்னு விட்டுருக்கலாமா? நான் கூகுள் பே தான் அவர் எடுத்துட்டாரு. அதனால பேடிஎம் க்ளோஸா? அவர் க்ளோஸ். கூகுள் பேனா போடு. இப்போ 200 பே பண்ணிடுச்சுண்ணா. போயிடுச்சுண்ணா. அவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அது க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட இல்ல. அவர்கிட்ட இல்லையா? அதுக்காக நான் இல்ல முதல்ல அவர்கிட்ட கேட்டேன். கூகுள் பேனா சரியா அப்படின்னா RBI முதல்ல சொல்லிட்டா இந்த போன மாசத்தோட கூகுள் பேனா போட்டு. சார் வேணா இப்போ 200 போயிடுச்சு. அதுக்கு என்ன வழி அது மட்டும் சொல்லுங்க. மெசேஜ் வேணா பாத்துக்கிட்டான். எல்லாமே கிளியரா இருக்கும். மெசேஜ் வேணா பாத்துக்கோ. பேடிஎம் தான் வராதுன்னு அவனே பேங்க்காரனே சொல்லிட்டான். திருப்பி நீங்க அதே போடுறீங்க. இல்ல இவர்கிட்ட சொல்லியாச்சு. நான் கூகுள் பே தான் போட சொல்லு. நான் இதுதான் கேட்டது உங்களுக்கு.
சார் நம்ம என்ன பண்ணிட்டு எனக்கு நஷ்டம் ஆயிடும். நான் தான் கேட்கறேன்ல. நான் 200 ரூபா பே பண்ணி வச்சேன். இல்லப்பா நான் ஒன்று என்ன கேட்டேன் கூகுள் பே. இப்போ நான் இதை விட்டுட்டு போயிட்டுனா எனக்கு சார் வந்தா அவர் அனுப்பிச்சு பாய் அதை வந்து அப்படியே திருப்பி அனுப்புங்க அவருக்கு. அதை அவர் க்ளோஸ் பண்ணிட்டாருப்பா அவரு. அது ஆனால் அவர் வராது க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவர் அந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதனால போகாது. ஒன்று இப்போ ஒன்று தான் வரும். இல்லை அது ஒன்று நான் என்ன பண்ணணும். நான் ஒன்று கேட்டேன் நீ பண்ண தப்பு. நான் என்ன நீ வந்தோன்னா அப்படியே வந்துடும். உனக்கு ஒன்றும் பிரச்சனை அவர்கிட்ட கிடையாதுன்னு சொல்ல பே ஆகுது. ஆனால் அவர்கிட்ட இல்லைப்பா அவர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாருப்பா. அது பாய் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ இப்ராஹிம் இதை பேடுன்னு காட்டுதாங்க. ஆமாம் அவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. போடுற காசு எல்லாமே கம்பெனிக்காரங்க தான் போகும். யாருக்குமே சரி எந்த எவ்வளோ போட்டாலும் கம்பெனிக்காரங்க தான் போகும். அவன் இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 18ஆம் தேதி வரைக்கும் தான் அவன் டைமை சொல்லியிருக்கான். அதோட முடிஞ்சு போச்சு. அவ்வளோ பேப்பர் சார் ஒன்றும் நம்ம பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ண தெரியாது. அது ரிசீவ் ஆயிடுச்சானே 200 ரூபா. கையில் ஃபோனே கொடுத்துட்டேன் பார்த்து பேட்டி மட்டும் பண்ணுறேன். பேடிஎம் இல்லை பேடிஎம்மே இருக்காது பாருங்க. இருந்தாலும் நூறுரூவா நெட் ஆன் பண்ணுங்களா? பேடிஎம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க ரிசீவ் ஏதாச்சும். ஐயா பேடிஎம்மே க்ளோஸ் ஆயிடுச்சுயா. திருப்பி ஏன் பைத்தியம் பேசிக்கிட்டே பேடிஎம் க்ளோஸ் ஆகி போச்சு. சென்ட் ஆயிடுச்சுன்னு காட்டுது. நீ சென்ட் ஆயிடுச்சுன்னா உனக்கு சென்ட் ஆகும், எங்களுக்கு சென்ட் ஆகாது. அதுதான் ஆரம்பத்துலேருந்து அவன் சொல்லிட்டான். அவங்க போடுறது அவங்க காசு தான் போகும் ஆரம்பத்துலேருந்து. நீங்கள் ப்ளே இது மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறது நெட் ஆன் எதிர்க்க பாஸ்வேர்ட்லாம் பாஸ்வேர்டு கேட்டேன். இது என் பாஸ்வேர்டு இல்லை. இல்லை இப்படி சொன்னீங்களா? இதில் நெட்டு போட்டு பேடிஎம் டவுன்லோட் பண்ணீங்கன்னா ரிசீவ் ஆச்சுன்னா அதில் ஷோ ஆகும். அவ்வளோதான். ஆனால் அப்படி சப்போஸ் வந்தாலும் அனுப்பிச்சிடுவார். இந்த நம்பருக்கு உனக்கு அனுப்பிச்சிடுவார். நம்பர் கூட உனக்கு அனுப்பிச்சிடுவார். இது ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் கேட்கறது. இந்த நம்பர் அதெல்லாம் நம்ப முடியாதுண்ணா. ஏன்னா எனக்கு தெரியாதாண்ணா. நீ கொடுத்துட்டு போ. அப்படின்னா ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அப்படியே வந்துடும். அவ்வளோ மெசேஜ் வந்துச்சுன்னா எனக்கு வந்துடும். பேடிஎம் அவரே இல்லைன்ட்டாருல. ஐயா சரி போங்க. இப்போ ஒரு கூத்து நடந்துச்சு பாத்தீங்களா? என்ன மேட்டர்னா பேடிஎம் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சான். சரி அதால பேடிஎம் போனதால எதுவுமே பண்ண முடியாது அப்படி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு எனக்கு தெரியல. அவரு கேட்டா கையில வந்து இதுவும் இல்லைன்னு சொல்றாரு. கையில வந்து கேஷ் இல்லையா இது இல்லையா. ஏதோ 200 ரூபா நஷ்டமாயிடுச்சு. இப்போ நமக்கு போனை கேட்டா என்ன சொல்றாரு போன்ல, பல வருஷமா இங்க பல்லாவரம் வந்துட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி நடந்தது இல்லை. நம்ம போடுற காசுலாம் பேடிஎம்க்கு தான் போகுமா, அவங்களுக்கு வராதா? அப்படிலாம் நம்ம கண்ணில் ரிட்டர்ன் வர அப்படியே கதை விடுறாங்க. ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டார்டிங் நல்லபடியாக போயிடுச்சு, போக போக ரொம்ப மோசமாக போயிடுச்சு.
பாருங்க ஹோல்சேல் ரேட் யார் வேணா சாப்பிடலாம். நல்ல அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஐட்டம் தான். இருந்தாலும் போய் ஒரு எட்டி பார்த்துட்டு வரலாம். ஏன்னா ரோடு பெருசாயிடுச்சுப்பா. அதில் நடுவில் என்ன பண்ணிடுறோன்னா ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி விட்டு அதிலே பார்த்துட்டு போயிடுறோம். பேக் கேமரா பற்றி யோசிக்க மாட்டேன். பேக் கேமராவை பார்த்துருக்குறோம். என் வீட்டில் எங்கள் அம்மா எதாவது கேட்டாங்களா, கூட கேட்டாங்க. கூட எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ இது எவ்வளோ ரேட் தெரியுமா? 100 rupees. 100 ரூபாய். வேறு எதாவது இருக்கான்னு சொல்லி நான் பார்க்குறேன். இல்லை அதில் வேறு எதாவது இருந்தால் வாங்கலான்னு பார்க்குறேன். ஸோ கைஸ், அதாவது பல்லாவரம் முன்னே க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படி ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்களே, அது என்ன மேட்டர்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. அது என்ன மேட்டர்னா இந்த ரோடு இருக்குல்ல, நடுவில் க்ளீன் பண்ணிட்டாங்க ரோட்டை. முன்னே வந்து ரோட்டுக்கு நடுவில் கடையை போட்டுருப்பாங்க, இப்போ பாதி தூரம் ரோட்டை க்ளீன் பண்ணிட்டாங்க நடுவில். அதனால தான் ஏதோ மூட அப்படிலாம் சொல்கிறாங்க. இது தொடர்ந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ டோன்ட் வெரி வேண்டிய ஐட்டம் இருக்கும். நம்பர் போட முடியுங்களா? ஆனால் எவ்வளோண்ணா இது? 70 ரூபா சார். தரேண்ணா, ஸ்கேன் தரேன். அப்போதான் நம்பர் போட்டுக்கோ, ஸ்கேனர் தரேன். 70 ரூபா சார். எடுத்துங்க. இது 30 ரூபா. அக்கா அந்த 50 ரூபா. இது ஒன்று, அது ஒன்று 100 ரூபா. ஏற்றுங்க. கேமரா ஒன்றுண்ணா 100 rupees. ஸோ எனக்கு வேண்டிய நிறைய பொருட்கள் நான் வாங்கி விட்டேன். 1000 ரூபா ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஆக்கியிருக்கலாம். எல்லாம் ட்ரெஸ்ஸஸ். எனக்கு இனிமேல் ஃபேன் தான் வேணும். ஒரு குட்டி ஃபேன் வாங்கிட்டேன்னா அப்படியே கிளம்பி போயிடும். கொஞ்சம் டேஞ்சர். இல்லை நார்மல். அவ்வளோதான். நமக்கு அந்த அளவுக்குலாம் நஷ்டம்லாம் ஆகல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற எல்லாம் எப்பயும் போலதான். ஏதாச்சும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஐட்டம் இருந்தாலும் வாங்கிட்டு போடலான்னு இருக்கா. ஆல்ரெடி நிறைய வாங்கி வச்சுதான். சரி, ஓகே. வீடியோ எனக்கு பார்த்துருக்கோம். எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடையில் மட்டும் தான் ஏமாற்றிட்டாங்களே. பேடிஎம் ஒர்க் ஆகுதுன்ட்டு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. அடிக்கலாம் அந்த அளவுக்கு மைண்ட்லாம் மட்டும் சூரியன் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. யோசிச்சு பார்த்தா சரி ஜஸ்ட் ஒரு 200 ரூபா தானே. அங்கே ஏமாத்துன்னு சொல்லி எதுவும் பண்ணல. அந்த இடத்துலயே இருந்திருந்ததுனா தான் நமக்கு டென்ஷன் ஆகிருக்கும். சரி எதுக்கு வீணா சொல்லிட்டு அங்கேருந்து இடத்த காலி பண்ணிட்டோம். முடிந்த அளவுக்கு நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் மோஸ்ட்லி. ஓகேவா? You don't want any fight with anyone. 400 ரூபாவா? வாய்ப்பில்ல ராஜா. அந்த பக்கம்லாம் போக எனக்கு விருப்பம் இல்லை. டயர்ட் ஆயிட்டோம்ப்பா. டயர்ட் ஆகிட்டா
இதுக்கு மேலே கிளம்ப வீட்டுக்கு போகிறேன். நான் இதுக்கு மேலே முடியல. சரி, ஓகே. எனக்கு வீடியோ எடுத்தது ரொம்ப போர் அடிக்குது. வீடியோ எடுத்தது போதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இடத்த காலி பண்ணலாம். ஏன்னா இங்கே நான் நிறைய வீடியோ எடுத்து பல்லாரத்தில் போட்டுட்டேன். இப்போ நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன்னா நம்மளை வச்சு பண்ணிட்டாங்க. என் மண்டையை பார்த்தாவே தெரியுமே. எங்கள் அப்பா நான் டெய்லி பொதுவாக பார்த்தீங்கன்னா தம்பி கடை வருவேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு 200 லாஸ். சும்மா போச்சு 200 ரூபா. அது வேறு எனக்கு ஒரு கடுப்பு. ஸோ இன்றைய வீடியோக்கள் அவ்வளோதான். நான் ஃபேன் ஒன்று வாங்கலாம்னு நினச்சேன். ஃபேனை தவிர எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த மேலே இருக்கிறது எவ்வளோ? அது அந்த ஃபேன் ஜிபே இருக்குல்ல. My name is.